ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் 12 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின் இருக்கும். 60 கொஷினுக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க முதல் வினா பார்க்கலாம். மரபு பிழைகளை நீக்குக. மரபு பிழைகளை நீக்கி எழுதணும். 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் மட்டும் 1 மட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பன்றி உருமுமா, பன்றி கத்துமா, பன்றி முரளுமா, பன்றி பிளிருமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பன்றி உருமும். பன்றி கத்தாது, முரளாது, பிளிராது. பன்றி உருமும். மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்க. பனங்காட்டில் புலி உருமிற்று. பனந்தோப்பில் புலி உருமிற்று. பனங்காட்டில் புலி பிளிரிற்று. பனந்தோப்பில் புலி முழங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பனங்காட்டில் புலி உருமிற்று. எப்படி சொல்லணும்? பனங்காடு, பனங்காடு புலி உருமும். நெக்ஸ்ட் கொஷின். பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் எது? 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்தேன். பிறமொழி சொற்களை நீக்குக. எனக்கு சென்ற வருஷம் கல்யாணம் நடந்தது. எனக்கு சென்ற வருஷம் கல்யாணம் நடந்தது. இதில் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதணும். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆப்ஷன் ஆ, எனக்கு சென்ற ஆண்டு திருமணம் நடந்தது. வருஷம்க்கு ஆண்டு, திருமணத்துக்கு கல்யாணம். இதெல்லாம் பிறமொழி சொல் தான். தமிழ் சொல் பார்த்திங்கன்னா ஆண்டும் திருமணம் தான். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. இன்டர்வியூ. இன்டர்வியூ. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. பேட்டியா, நேர்காணலா, நேர்முகமா, நேருக்கு நேரா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நேர்காணல். இன்டர்வியூனா நேர்காணல். பின்வரும் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை கண்டெழுதுக. பவர் கட் ஆனதால் படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆனது. பவர் கட் ஆனதால் படிப்பெல்லாம் வேஸ்ட் ஆனது. ஆன்சர் ஆப்ஷன் இ, மின்தடை ஏற்பட்டதால் படிப்பெல்லாம் வீணானது. மின்தடை, ஓகேங்களா? மின்சாரம் துண்டானதால் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மின்தடை. படிப்பெல்லாம் வீணானது. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் கண்டுபிடி. கவர்மெண்ட் ஃபைல். கவர்மெண்ட் ஃபைல். அதற்கு பார்த்திங்கன்னா தமிழ் சொல் அரசாங்க அறிக்கை, அரசு கட்டு, அரசு ஒப்புகை, அரசு கோப்பு. ஆன்சர் ஆப்ஷன் இ, கவர்மெண்ட் ஃபைல்னா அரசு கோப்பு. கவர்மெண்ட் ஃபைல்னா அரசு கோப்பு. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் குறி. ஹெவி வெஹிக்கிள்ஸ் லைசன்ஸ். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். ஆப்ஷன் கனரக ஊர்திகள் உரிமம். கனரக ஊர்திகள் உரிமம். அதாவது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். ஓகேங்களா? அதுதான் தமிழில் கொடுத்துருக்காங்க. கனரக ஊர்திகள் உரிமம்.
ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அறிக. அம்பாசிடர். அம்பாசிடர். அம்பாசிடருக்கு நிகரான தமிழ் சொல். அலுவலரா, தூதரகமா, அமைச்சரா, தூதரா? ஆன்சர் தூதர். அம்பாசிடர்னா தூதர். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளறிதல். விலை, விழை, வினை. வினை வராது, விலை. ஓகேங்களா, இங்கே மிஸ்டேக் வந்திருக்கு. விலை, விழை, விலை. ஆன்சர் ஆப்ஷன் இ. விலைனா மதிப்பு, விழைனா விருப்பு, விலைனா உற்பத்தி. விலைனா உற்பத்தி. தொடரும் தொடர்பும் அறிதல். கல்வி தந்தை என அனைவராலும் அழைக்கப்படுபவர் யார்? கல்வி தந்தை என அனைவராலும் அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவனாரா, நே து சுந்தரவடிவேலுவா, கி ஹா பே விஸ்வநாதமா, அறிஞர் அண்ணாவா? ஆன்சர் ஆ, நே து சுந்தரவடிவேலு. கல்வி தந்தை என அழைக்கப்படுபவர் நே து சுந்தரவேலு. இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார்? கல்கியா, புதுமை பித்தனா, கண்ணதாசனா, ஜெயகாந்தனா? சிறுகதை மன்னன். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, புதுமை பித்தன். புதுமை பித்தன். குட்டி திருவாசகம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? குட்டி திருவாசகம் என்று அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். திருக்கருவை பதிற்று பத்தாந்தாதியா, திருப்புகழா, திருவருட்பாவா, திருமந்திரமா? குட்டி திருவாசகம். திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. குட்டி திருவாசகம் என அழைக்கப்படுவது திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. இரட்டை காப்பியம் என்பன யாவை? இரட்டை காப்பியம் என்பன யாவை? சிலப்பதிகாரம் மணிமேகலையா, மணிமேகலை குண்டலகேசியா, வளைபதி சிவக சிந்தாமணியா, சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணியா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இரட்டை காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணமா, புறநானூறா, சிலப்பதிகாரமா, அகநானூறா? ஆன்சர் ஆப்ஷன் இ, அகநானூறு. நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு. பிரித்தெழுதுக கொள்ளளவு. பிரித்தெழுதுக கொள்ளளவு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கொள் ப்ளஸ் அளவு. கொள் ப்ளஸ் அளவு என்ன ஆகும்? கொள்ளளவு ஆகும். பிரித்தெழுதுக அழகாடை. அழகாடை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் இ, அழகு ப்ளஸ் ஆடை. அழகு ப்ளஸ் ஆடை. பிரித்தெழுதுக மஞ்சட் கழுத்து. மஞ்சட் கழுத்து. ஆன்சர் ஆப்ஷன் இ, மஞ்சள் ப்ளஸ் கழுத்து. மஞ்சள் ப்ளஸ் கழுத்து. பிரித்தெழுதுக நம்மூர். நம்மூர் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் இ, நம் ப்ளஸ் ஊர். நம் ப்ளஸ் ஊர். பிரித்தெழுதுக புறந்தூய்மை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, புறம் ப்ளஸ் தூய்மை. புறம் ப்ளஸ் தூய்மை. நெக்ஸ்ட் கொஷின். உவமையால் விளக்கப்பெறும் பொருளறிக. தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் போல. நட்பா, ஆசையா, பற்றின்மையா, கவலையா? தாமரை இலை தண்ணீர் போல. இந்த உவமை விளக்கும் பொருள் யாது? இந்த கிளாஸ் கூட நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். தமிழ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ, பற்றின்மை.
உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. உவமை: தொட்டனை தூறும் மணற்கேணி. தொட்டனை தூறும் மணற்கேணி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. மனிதருக்கு கற்க கற்க அறிவு பெருகும். அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணினா, அதாவது தோண்ட தோண்ட நீர் பெருகுவது போல மனிதர்கள் கற்க கற்க அறிவு பெருகும். அதான் தொட்டனை தூறும் மணற்கேணிக்கு கரெக்டான ஆன்சர். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. இஞ்சி தின்ற குரங்கு போல. இஞ்சி தின்ற குரங்கு போல ஏமாற்றமா, தவித்தலா, விழித்தலா, துன்பமா? ஆன்சர் ஆப்ஷன் இ, விழித்தல். திரு திருன்னு முழிக்கிறது. இஞ்சி தின்ற குரங்கு போல திரு திருன்னு முழிக்கிறது. இலவு காத்த கிளி போல என்னும் உவமை தொடர் விளக்கும் பொருள். மகிழ்ச்சியா, ஆக்கமா, வறுமையா, ஏமாற்றமா? ஆன்சர் ஆப்ஷன் இ, ஏமாற்றம். இலவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். அதாவது ஒரு காய் வந்து பழுத்து அது பழுத்த பிறகு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் உட்காந்து கிளி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது பஞ்சு மரம்னு தெரியாமல் அது பழுக்காது, அது சாப்பிட முடியாது. பழம் வெடித்தா பஞ்சாக தான் மாறும், அது பறந்து போகும்னு கிளிக்கு தெரியாது. அப்போ அது வந்து ஏமாற்றமாக தானே ஆயிருக்கும். கீழ்காணும் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எடுத்தெழுதுக. அறவோருக்கு அரித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோருக்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின். இந்த வரிகளில் இடம்பெறும் கூறிய எதுகை சொற்களை வந்து எடுத்து எழுதணும். ஓகேங்களா? எதுகை சொற்கள்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் இ, அறவோருக்கு துறவோருக்கு. ஏன் அறவோருக்கு துறவோருக்கு சொல்கிறோம்? இந்த ரெண்டு தான் வந்து எதுகை சொற்கள் இடம்பெற்றிருக்கு. மோனைனா சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வரணும். இப்போ மோனைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அறவோருக்கு அரித்தலம் சொல்லிட்டு 2 எழுத்து வந்திருக்கும். இது மோனை. நமக்கு கேட்டிருக்கிறது எதுகை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருந்தா எதுகை. இதில் நமக்கு 2ஆம் எழுத்து ஒன்றி இருப்பது வந்து ஆப்ஷன் இ தான். இதிலே வந்து கடைசி சீர் ஒன்றி வந்தால் இது என்னன்னு சொல்லுவாங்க? இயைபுன்னு சொல்லுவாங்க. இயைபு தொடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து சீர்மோனை காண்க. சீர்மோனை நோட் பண்ணுங்க. சீர்மோனை காண்க. கதிர்கொள் சேயோடு கண்கள் கலந்தால் எதிர்கொள் வெஞ்சுடர் கான் முழு. இதில் சீர்மோனை கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கதிர்கொள் கண்கள். இங்கே சீர்மோனை கேட்டதுனால ஒரே சீரில் நம்ம செக் பண்ணணும். இதுவே அடிமோனை கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? கீழே செக் பண்ணணும். ஓகேங்களா? கதிர்கோள் ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்று வருவது மோனைன்னு சொல்லுவாங்க. அதுலேயே சீர்மோனை கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட் லைன்லேயே செக் பண்ணணும். இப்போ கா வந்திருக்கே, இது கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஆப்ஷனில் கொடுக்கல. ஓகேங்களா? கதிர்கோள் கண்கள். இதுவே வந்து 1, 3, 4 இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் மோனையில் வரும். இப்போ நம்ம இந்த சீர்கள்லே வந்து மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனைன்னு ஆப்ஷன் வந்திருந்தால் நம்ம என்ன கொடுக்கணும்? மேற்கதுவாய் மோனையை சூஸ் பண்ணணும். அடி எதுகை தேர்க. அடி எதுகை. நானினி கலையம் மானொழல் சிதைக்கும் பூணினி மாதரோடு புறங்கடை நிறுத்தும். அடி எதுகை வந்து நமக்கு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, நானினி பூணினி. அடி எதுகை. எதுகைனா என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு சொல்லில் 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லியிருக்கேன். இந்த சொல்லில் நான் ஒன்றி வந்திருக்கு, இந்த சொல்லிலும் நான் ஒன்றி வந்திருக்கு. அப்போது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை. மோனையை கண்டறிக. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். மோனையை கண்டறிய சொல்கிறாங்க. அல்லவை தேய அறம்பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். இதில் மோனை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அல்லவை அறம்பெருகும். முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு.
அடுத்து என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார்ட்டும், இது எவ்வகை மோனைன்னு கேட்குறாங்க. முதல் சீர், இரண்டாவது சீர், மூன்றாவது சீர், இது மூணுத்திலுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. மோனைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போது 3 சீர் ஒன்றி வந்தால் அது என்ன மோனை? ஒருவு மோனையா, கூழை மோனையா, இணைப்பு மோனையா, பொழிப்பு மோனையா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூழை மோனை. 1 2 3 ஒன்றி வந்தால் அது கூழை மோனை. எதுகையை காண்க. அருமறை வினைஞ்சரல் அடைபெடு கதவம் திருமறை காட்டில் திறந்ததும் எம்மொழி. இதில் எதுகை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடி எதுகையா சீரெதுகையான்னு சொல்லலை. எது ஒன்றி வந்திருக்கோ அதை சொல்லுங்கள். ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அருமறை திருமறை, 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. ஒழுங்காக அமைந்துள்ள தொடரை கண்டறிக. ஒழுங்காக அமைந்துள்ள தொடரை கண்டறிக. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, கலைமகள் புனையா ஓவியம் போல் நின்றாள். கலைமகள் புனையா ஓவியம் போல் நின்றாள். ஒழுங்காக அமைந்துள்ள தொடரை கண்டறிக அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அவர் பெரிய அவர் வீரர். அவர் பெரிய அவர் வீரர். அடுத்து ஆட்டம் எவ்வகை பெயர் சொல்? ஆட்டம் எவ்வகை பெயர் சொல்? தொழிற்பெயரா, காலப்பெயரா, சினைப்பெயரா, குணப்பெயரா? ஆட்டம் எவ்வகை பெயர் சொல்? ஆன்சர் தொழிற்பெயர். ஆன்சர் தொழிற்பெயர். தஞ்சாவூர் எவ்வகை பெயர் சொல் என்பதை கண்டறிக. தஞ்சாவூர் எவ்வகை பெயர் சொல் என்பதை கண்டறிக. குணப்பெயரா, இடப்பெயரா, காலப்பெயரா, பொருட்பெயரா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இடப்பெயர். தஞ்சாவூர் என்பது இடப்பெயர். பெயர் சொல்லின் வகையறிக. புத்தகம். பெயர் சொல்லின் வகையறிக. புத்தகம் இடப்பெயரா, சினைப்பெயரா, பொருட்பெயரா, தொழிற்பெயரா? ஆன்சர் ஆப்ஷன் இ, பொருட்பெயர். பெயர் சொல்லின் வகையறிக. உழைப்பு. உழைப்பு என்பது காலப்பெயரா, தொழிற்பெயரா, பொருட்பெயரா, சினைப்பெயரா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தொழிற்பெயர். பூ என்பது தொழிற்பெயர் விகுதி. கை எவ்வகை பெயர் சொல் என கண்டறிக. கை எவ்வகை பெயர் சொல்? பொருட்பெயரா, பண்பு பெயரா, தொழிற்பெயரா, சினைப்பெயரா? கை என்பது சினைப்பெயர். கை என்பது சினைப்பெயர். உண்மை எவ்வகை பெயர் சொல் என கண்டறிக. உண்மை பொருட்பெயரா, பண்பு பெயரா, தொழிற்பெயரா, சினைப்பெயரா? ஆன்சர் பண்பு பெயர். உண்மை என்பது பண்பு. நிறம், வடிவம், காலம், குணம். நிறம், வடிவம், பண்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்பு பெயரில் வரும். அஞ்சன வண்ணன் இலக்கண குறிப்பு தருக. அஞ்சன வண்ணன் இலக்கண குறிப்பு தருக. உவமை தொகையா, வினை தொகையா, பண்பு தொகையா, வேற்றுமை தொகையா? அஞ்சன வண்ணன். ஆன்சர் உவமை தொகை. உவமை தொகை. வட்டப்பாறை இலக்கணம் காண்க. வட்டப்பாறை அன்மொழி தொகையா, பண்பு தொகையா, உரிச்சொல்லா, ஆகுபெயரா? உரிச்சொல்லா, ஆகுபெயரா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பண்பு தொகை. வட்டப்பாறை பண்பு தொகை.
ஒளியும் பொருளும் அறிந்து பொருத்தமானதை சுட்டுக. இறங்கு இறங்கு. இந்த இறங்குக்கு என்ன வரும், இந்த இறங்குக்கு என்ன வரும்? ரா வேறுபாடு மயங்கொலி பிழைகளில் வரும். 8 எழுத்துக்கள் இருக்கும். நா 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 லா லா ழா. இந்த 8 எழுத்துக்களும் வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. இறங்கு கருணை செய். இறங்கு கீழே வா. ஒலிக்கேற்ப பொருத்தமானதை தேர்வு செய்க. மான் மான். ஆன்சர் ஆப்ஷன் இ. மான்னா விலங்கு, இந்த மான்னா மதிப்பு. இன் வேறுபாடு. ஓகேங்களா? நானா வேறுபாடு. ஒலி அறிந்து சரியான சொற்களை கண்டறிக. அறை அறை. அறை அறை. ஆன்சர் அறைனா பாதி, இந்த அறைனா வீட்டின் உட்பகுதி. அறைனா பாதி, இந்த அறைனா வீட்டின் உட்பகுதி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியானதை தேர்க. டேஷ் ஒரு பெரிய விலங்கு. டேஷ் ஒரு பெரிய விலங்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கரி ஒரு பெரிய விலங்கு. கரினா என்ன? யானை. யானை ஒரு பெரிய விலங்கு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிக்க. ஈ. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிக்க. சிரித்தலா, காட்டுதலா, இரத்தலா, இழிவா? ஆன்சர் ஆப்ஷன் இ. இரத்தல். ஈனா இரத்தல். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். மூ. இளமையா, வறுமையா, மூப்புவா, காப்புவா? ஆன்சர் ஆப்ஷன் இ. மூப்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். தூ. தூணா என்ன? பசுமையா, கருமையா, சேய்மையா, வெண்மையா? ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். தூ. ஆன்சர் ஆப்ஷன் இ. வெண்மை. தூணா வெண்மை. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். ஏ. அம்பா, அரமா, வில்லா, வாளா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. அம்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் காண்க. ஆ. காளையா, எழுதுவா, பசுவா, எருமையா? ஆன்சர் ஆப்ஷன் இ. பசு. கேட்டான் வேர் சொல்லை கண்டறிக. கேட்டான் வேர் சொல் கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கேள். கேட்டான் வேர் சொல் கண்டறிக. கேள். நேசம் எதிர்ச்சொல் தருக. நேசம் எதிர்ச்சொல் தருக. நேசம் எதிர்ச்சொல் தருக. ஆன்சர் ஆப்ஷன் இ. பகை. நேசம்னா அன்பு, அதுக்கு ஆப்போசிட்னா பகை. எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. தொகுப்பு. தொகுப்பு எதிர்ச்சொல் எடுத்தெழுதுக. சேர்ப்பா, இருப்பா, பகுப்பா, நிரப்புவா? ஆன்சர் ஆப்ஷன் இ. பகுப்பு. தொகுப்புனா பல விஷயங்களை தொகுத்து ஒன்றாக்கிறது. பகுப்புனா பல விஷயங்களை பிரிக்கிறது. ஒன்றா இருக்கிறத பல விஷயங்களாக பிரிக்கிறது. அது ஆவணங்களாக இருக்கலாம், இல்லை வேறு எதனா பொருட்களாக கூட இருக்கலாம். சிற்றூர் என்பதன் எதிர்ச்சொல். சிற்றூர் என்பதன் எதிர்ச்சொல் பேரூரா, போரூரா, நகரமா, கிராமமா? ஆன்சர் பேரூர். எதிர்த்தார் எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் காண்க. ஆன்சர் வரவேற்றார். எதிர்த்தார் வரவேற்றார். எதிர்ச்சொல் காண்க. எதிர்ச்சொல் காண்க. அழித்தான். அழித்தான்.
ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆக்கினான். அழித்தான்னா ஒரு பொருளை வந்து அழிய வைக்கிறது, ஓகேங்களா? அதுவே ஒரு பொருளை உருவாக்குறது தான் ஆக்கினான். பொருந்தா சொல்லை கண்டறிக. இன்னா 40 ஏலாதி பழமொழி பரிபாடல். இன்னா 40 ஏலாதி பழமொழி பரிபாடல். ஆன்சர் ஆப்ஷன் இ, பரிபாடல். இன்னா 40 ஏலாதி பழமொழி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும். இது 8 தொகை நூலில் ஒன்று வரும், ஓகேங்களா? அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. கொடை கடை நடை தொடை. கொடை கடை நடை தொடை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கொடை. கடை நடை தொடைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை குறிக்கும். கொடை வந்து இதில் பொருந்தாத ஒன்று. பொருந்தா சொல்லை தேர்க. வைகறை காலை நண்பகல் பாலை. வைகறை காலை நண்பகல் பாலை. ஆன்சர் ஆப்ஷன் இ, இது திணையில் வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொழுதுகளில் வரும். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் 5 திணைகளில் ஒன்று தான் வந்து பாலை. வைகறை காலை நண்பகல் எல்லாம் பொழுதுகளில் வரும், ஓகேங்களா? சிறும்பொழுது பெரும்பொழுது இருக்குல்ல, அதில் வரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. பரிபாடல் 10 அகநானூறு குறிஞ்சிப்பாட்டு. இதில் பொருந்தா சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ, குறிஞ்சிப்பாட்டு என்பது இதில் பொருந்தாத ஒன்று, ஓகேங்களா? பரிபாடல் 10 அகநானூறு எல்லாம் 8 தொகை நூல்களில் வரும். குறிஞ்சிப்பாட்டு இதில் வராத ஒன்று. லாஸ்ட் கொஷின். பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பரதன் ராமன் குகன் லக்ஷ்மணன். பரதன் ராமன் குகன் லக்ஷ்மணன். ஆன்சர் ஆப்ஷன் இ, பரதன் ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ். குகன் என்பவன் வேட்டுவன், ஓகேங்களா? ஆனால் பிரதராக தான் அவர் ராமன் வந்து பார்த்திங்கன்னா குகனையும் ஒரு தம்பியாக தான் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் வந்து நம்ம ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அதில் பரதன் ராமன் லக்ஷ்மணன் செக் பண்ணால் அண்ணன் தம்பிகளில் வருவார். குகன் வந்து வேட்டுவன், ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோடு ஃபினிஷ் ஆகுது. என்னோடய மார்க் வந்து 60க்கு 57. உங்களோட மார்க் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உங்களோட எதனால உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான வீடியோஸ் இருந்தால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் தென் ஒரு சில மெட்டீரியல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது மட்டும் தான் நீங்கள் ப்ரைஸ் கொடுத்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெலிகிராமில் இருக்கிற மெட்டீரியல்லாம் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.